ஆழ்வார்கள் இல்லைன்னா பெருமாளுடைய புகழ் அந்த அடியவர்கள் இல்லைன்னா தெரிந்திருக்காது. 63 நாயன்மார்கள் இல்லைன்னா சிவபெருமானுடைய புகழ் தெரிந்திருக்காது. திருவிளையாடல் புராணம் எழுதிய பரஞ்சோதி முனிவர் இல்லைன்னா ஆண்டவருடைய திருவிளையாடல் தெரிந்திருக்காது. கந்தபுராணம் இல்லைன்னா முருகப்பெருமானுடைய வரலாறு தெரிந்திருக்காது. அருணகிரிநாதர் 16,000 பாட்டும் கிடைச்சிருந்தா அடடடடடா அது என்ன உலகமே வியந்திருக்கும். திருப்புகழ் போல 7 14 லோகத்திலும் நூல் இல்லை. வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், கலாந்தம் அத்தனையும் இருக்க உள்ள. மனுஷால வணங்கும் போது தலையை பார்த்து வணங்கணும். ஆண்டவனை வணங்கும் போது காலை பார்த்து வணங்கணும். அப்பா அம்மாவை வணங்கும் போது குனிந்து வயிற்றுக்கு நேரா வணங்கணும். வாத்தியாரை பார்த்து வணங்கினா நெத்திக்கு நேரா வணங்கணும். ஆண்டவனை எப்படி வணங்கணும் தெரியுமா? இருகை கூப்பி. மாணிக்க வாசகர் சொல்றார், தலையார கும்பிட்டு மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கன் கைதான் தலை வைத்து. சான்றோர் பெருமக்களே, தலைவர் பெருந்தகை ஐயா வள்ளல் சென்றாஜி அவர்களே, செயலாளர் பெருந்தகை மதிப்பிற்குரிய ஐயா பணி நிமித்தமாக தெரியவில்லை ஐயா மதிப்பிற்குரிய செயலாளர் பெருந்தகை அமரேசன் அவர்களே, மதிப்பிற்குரிய பொருளாளர் பெருந்தகை அருணகிரிநாதர் விழாக்குழுவின் தலைவர், இங்கே மணிமண்டபத்தினுடைய பொருளாளர் பெருந்தகை ஐயா தனுசையா அவர்களே, மதிப்பிற்குரிய அருணகிரிநாதர் விழாக்குழுவுடைய பொருளாளர் பெருந்தகை மதிப்புரிய பிச்சாண்டி ஐயா அவர்களே, ஐயா மண்ணிலிங்கம் அவர்களே, மதிப்பிற்குரிய ஐயா ரெட்டியார் அவர்களே, வழக்குரைஞர், வழக்கறிஞர்னுவாங்க, வழக்கறிஞர்லாம் கிடையாது, வழக்குரைஞர் மதிப்பிற்குரிய பழனிராஜ் ஐயா அவர்களே, அற்புதமான ஒரு நூலை வெளியிட்டார். இன்றைய தினம் என்னுடைய நிகழ்ச்சிக்கு பிறகு பேராசிரியர் பெருந்தகையும் மூத்தவருமான, அநேகமாக 1000 பிறை கண்டவர், 85 வயதை தொட்டவர், மகான் அருணகிரிநாதர் என்ற நூலை, குழந்தையை இன்னைக்கு ஈவினிங் பெற்றெடுக்க உள்ளார். டெலிவரி ஆக போகுது. டெலிவரி, பிரசவம். ஒரு புத்தகம் என்பது ஒரு பிரசவம். ஒரு நூலகத்தை படித்திருக்க வேண்டும், இல்லைன்னா ஒரு 10,000 நூலை படித்திருக்க வேணும். நூலாசிரியர்களுக்கெல்லாம் தெரியும், அவ்வளவு எளிமையாக நூல் எழுதிவிட முடியாது. சான்றோர் பெருமக்களே, இங்கே பெருந்திரளாக வந்து ஆண்டவனுக்கு தொண்டு செய்கின்ற முருக பக்தர்களே, அருணகிரிநாதருடைய அடியார்களே, ஸ்ரீமதி அம்மாவினுடைய குழுவில் சார்ந்தவர்களே, உங்களை எல்லாருக்கும் இங்கே ஸ்பிரிச்சுவல் டாக் டிவி மற்றும் சர்வம் டிவி 2 பேரும் யூடியூப் சேனல் வந்திருக்காங்க. அவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை சொல்லி, அடியேன் பேச இருக்கின்ற தலைப்பு திருப்புகழில் அடியார்கள். அடியாத மாடு படியாது, அடியில் விழுந்தால் முடி கிடைக்கும். எடுத்துக்காட்டு சந்திரன். ஏண்டா 27 பெண்களை கொடுத்த ஒரே பொண்ணு கிட்ட நீ அன்பை காட்டுறியே, தொலைச்சு விடுவ, நீ தேயணும் அப்படின்னாரு. காலில் பழுவந்தான் சிவன் காயில். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. செஞ்சடை அடவி மேல், அடவின்னா காடு, செஞ்சடை அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பிரான் குமாரன் கிருபாகரனே. கந்தர் அலங்காரம். ஆண்டவனை வணங்கும் பொழுது பாதாதி கேசம், மனுஷால வணங்கும் போது கேசாதி பாதம். மனுஷால வணங்கும் போது தலையை பார்த்து வணங்கணும், ஆண்டவனை வணங்கும் போது காலை பார்த்து வணங்கணும். அப்பா அம்மாவை வணங்கும் போது குனிந்து வயிற்றுக்கு நேரா வணங்கணும். 2 திங்களாய் அங்கமேலாம் சுமந்து பெற்று என்னை பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைபுறத்தில் ஏந்தி, அம்மா கனகதனம் தந்தாயே உன்னை பிறப்பி காண்பேன் என்ற தாயே உன்னை வணங்குகிறேன். வயிற்றுக்கு நேரம் வணங்கும். வாத்தியாரை பார்த்து வணங்கினா நெத்திக்கு நேரம் வணங்கணும். குருவே, ஞானத்தை ஆனா அவன்னா தெரியாம இருந்த என்னை திருப்புகழ் படிக்க வைத்து முனைவர் பட்டம் பெற வைத்து என்னை உயர்த்தினீர்களே குருநாதா, உங்களை வணங்குகிறேன். நெத்திக்கு நேரம் வணங்கும். ஆண்டவனை எப்படி வணங்கணும் தெரியுமா? இருகை கூப்பி. மாணிக்க வாசகர் சொல்றார், தலையார கும்பிட்டு மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கன் கைதான் தலை வைத்து.
இந்த பாருங்க, இது பேர் விருட்சாசனம்னு பேரு. விருட்சாசனம்னா இறைவனை வணங்குறது. மரம் எப்படி நிக்குது அப்படி பண்ண வேண்டும். அப்படி பண்ணீங்கன்னா ஹார்ட் சம்பந்தமான நோய் வராது. நீங்க சென்னை மெரினா கடற்கரையில் பாருங்க, பெரிய கோட்டீஸ்வரர்கள்லாம் கையை இப்படியே ஆடின்னு போவாங்க, இப்படி தூக்குவாங்க. ஏன்னா அவங்களாம் தெய்வத்தை பல பேர் வணங்காதவங்க. இப்படி தூக்கி வணங்கும் பொழுது அது விருட்சாசனம். எத்தனை பேர் 3 to 4 எழுந்திருக்கீங்கன்னு தெரியாது. வைகரை துயில் எழு, அது இப்ப சொல்லவே வேணாம். மழைக்காலம் கம்பளி எடுத்து போட்டு தூங்குறாங்க. கவனமா கேளுங்க, வாரியார் சுவாமிகள் தான் சொன்னார், திருப்புகழ் போல 7 14 லோகத்திலும் நூல் இல்லை. உலகத்தில் யார் பெரியவர்? பட்டிமன்றம். அடியார்கள் பெரியவரா, ஆண்டவன் பெரியவனா? தீர்ப்பு நடுவர் கொடுக்கிறார், அடியார்களே பெரியவர்கள். திருப்புகழில் அடியார்கள். இப்படி சொல்றேன், திருப்புகழில் கந்தபுராணம், திருப்புகழில் ராமாயணம், திருப்புகழில் மகாபாரதம். அண்ணா கோயம்புத்தூர் அண்ணா முருகன் அவர்கள் சிறப்பான முறையிலே சத்துரு சம்மார திரிசதி ஏற்கனவே பண்ணார், இப்ப மறுபடியும் பண்ணார். திருப்புகழில் மகாபாரதம் என்ற நூல் வளையப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் எழுதுவதற்கு காரணமாக இருந்தார். தயவு செய்து சொல்றேங்க, எங்க வீட்டில் ஒரு 4000 புத்தகம் இருக்குது. அதுல ஒரு 400 புத்தகம் ஐயா வழக்கறிஞர் ஐயா வெரி ப்ரிஷியஸ் புக்ஸ். இஃப் the chief minister ஐயா asking you have to give 40 books, I will give 40 crores. கொடுக்க மாட்டேன். ஏன்னா இட் இஸ் வெரி வெரி ப்ரிஷியஸ், விலை மதிப்பற்ற புத்தகங்கள். 200 வருஷத்துக்கு முன்ன பதிப்பிச்ச புத்தகம் கிட்ட கைப்பிரதி இருக்கு, ஓலைச்சுவடி இருக்கு, அரிய பொக்கிஷம் உள்ள புதைந்து கிடக்கு. இதெல்லாம் விட்டுட்டோம். ஒன்லி மணி, இன்னொன்னு பணி. இதையே நோக்கி ஓடினா வாழ்க்கை பிணி, கிடைக்காது ஆன்மீகம் என்ற ஹனி. வள்ளுவர் சொல்கிறார், அருட்செல்வம் செல்வத்துட் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. இந்த குறளுக்கு போயிட்டு பாருங்க, விளக்கம். அருட்செல்வம் தான் செல்வத்துட் செல்வம். நேற்று பூசலார் நாயனார் குரு பூஜை. பல்லவ மன்னன் பிரம்மாண்டமாக சிவாலயம் கட்டுகிறார். ஆனால் பூசலார் திருநின்ற ஊரை சேர்ந்த ஒரு அடியார், ரொம்ப ஏழை சன்னியாசி, ஒரு சாதாரண மனிதர், மனசுல கோயில் கட்டுறார். 2 பேரும் ஒரே நாள் கும்பாபிஷேக டேட்டு வச்சுட்டாங்க. சாமி எங்க போவார்? நேரா போனார் மன்னனுடைய கனவுல, அண்ணா உன்னுடைய கும்பாபிஷேக டேட்டை போஸ்ட்போன் பண்ணு. சிவபெருமான் இங்கிலீஷ்ல பேசினாரான்னு கேட்கக்கூடாது, அப்பெல்லாம் ஆங்கிலம் பிறக்கவே இல்லை. அது பிரெஞ்சு, லாட்டின், ஹீப்ரு, தமிழ், சான்ஸ்கிரிட் எல்லாம் கலவை, அதுதான் ஆங்கிலம். நாவாய் அதுதான் நேவி. நேரம் இல்லை, அது மொழி சார்ந்து போயிடும். போஸ்ட்போன் பண்ண சுவாமி ஏதாவது குறைபாடு. இல்லப்பா, திருநின்ற ஊர்ல என் பக்தன், என் அடியவன். கவனமா கேளுங்க, யாரும் பேசக்கூடாது. மஞ்சு உட்காருமா, உட்கார், பேசினே இருக்கிற உட்கார். பெண் மணிகள் ஒழிச்சுனே இருக்கிறீங்க, மாரியார் சொல்வார், பேசக்கூடாது. மலேசியாவெல்லாம் பின் டிராப் சைலன்ஸ். அந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லைங்க தமிழ்நாட்டில். மன்னிக்கணும் என்னை சொல்றதுக்கு. ஏன்னா அருணகிரி நம்ம ஊர்ல பிறந்துட்டாரு, அண்ணாமலையார் பக்கத்துல இருக்கிறாரு. அதனால தண்டாமரையனுடன் பிறந்தே தண்டே நுகரா மண்டூகம், வண்டோ காணத்து இடையிருந்து வந்தே கமல மது உண்ணும். பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லோர் நல்லோரை கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மீர் கலப்போர் கற்றோரே. தாமரையில தேன் இருக்கு, பக்கத்துல இருக்கிற தவளைக்கு தெரியலையா, காட்டுல இருக்கிற வண்டு குடிச்சு போதும். உலகம் முழுக்க தமிழையும் ஆன்மீகத்தையும், மலேசியாவில் பாருங்க எவ்வளவு பெரிய முருகன் போராடுகிறார்கள் நம் சமயத்தை காக்க. சான்றோர் பெருமக்களே, பூசலார் கோயில் கட்டியிருக்காருப்பா, அந்த கோயிலுக்கு நான் எழுந்தருள இருக்கிறேன். ஒரே நமக்கு தெரியாம நம்ம ஊர்ல எவனா பெரிய கோயில் கட்டினவன், கிளம்பு படைகளை இட்டுன்னு போறாங்க மந்திரி பிரதானிகளை. யார் அந்த ஊர்ல? திருநின்ற ஊர்ல தொண்டை நாடு, சோழ நாடு சோறு உடைத்து, சேரமுடைத்து, வேழமுடைத்து சேர நாடு, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, தென்னீர் வயர் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. திருவண்ணாமலை, வேலூர், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம் இதெல்லாம் தொண்டை நாடு. யார் அங்க? பூசலார் கூட்டாயாங்க, அடியேன் தாங்க. நீங்கள் கோவில் கட்டியிருக்கிறாமே எங்க? என்னாரு? அண்ணா ரொம்ப எளியவன்,
நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே, என்னை அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இதும் பராபரமே. மனசுலங்க அன்புன்ற செங்கல்ல வச்சு ஆசன்ற தண்ணியை ஊத்தி பாசன்ற சிமெண்ட்டை போட்டு மனசுல கோயில் கட்ட காலை விட்டான் மண்ண. இப்ப அரசன் பெரியவனா அடியவன் பெரியவனா? அடியவன் தான் பெரியவன். இப்ப நான் ஏன் ஆண்டவன் பெரியவன் இல்லைன்னு சொன்ன தெரியுமா? அருணகிரிநாதர் இல்லைன்னா, குமரகுருபரர் இல்லைன்னா, ஔவையார் இல்லைன்னா, நக்கீரர் இல்லைன்னா, ஐயா வாங்க, இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்முடைய ஆறுமுக பெருமானுடைய புகழ் தெரிந்திருக்காது. பொய்கையாழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டார், இந்த ஆழ்வார்கள் இல்லைன்னு சொன்னா இந்த அம்மா சிரிக்கிறாங்க. பெட்ரோல் போட்டாதாம்மா வண்டி ஓடும் பாருங்க. பேசினேரே அது டீல ஞாபகம் சொல்றாரு. என்ன பண்றது, கொஞ்ச நேரம் பேசணுமே. ஆழ்வார்கள் இல்லைன்னா பெருமாளுடைய புகழ் அந்த அடியவர்கள் இல்லைன்னா தெரிந்திருக்காது. 63 நாயன்மார்கள். ஏம்பா ஊர்ல 4 பேர் பெரியவங்க சொன்ன பாதையில போங்கப்பா. யாரு? கொலகாரன் முள்ள மாறி முடிச்சு வத்தியா, நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். சத்புத்திர மார்க்கம், தாசமார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம், இதுல ஏதேனும் ஒன்றில் நாம் பயணம் செய்ய வேண்டும். அதான் 4 பேர் போன பாதை. 63 நாயன்மார்கள் இல்லைன்னா சிவபெருமானுடைய புகழ் தெரிந்திருக்காது. திருவிளையாடல் புராணம் எழுதிய பரஞ்சோதி முனிவர் இல்லைன்னா ஆண்டவருடைய திருவிளையாடல் தெரிந்திருக்காது. காஞ்சிபுரத்திலே குமரக்கோட்டத்திலே டெய்லி 100 பாட்டை எழுதி வச்சிருவார் கச்சிப்பா சிவாச்சாரியார். மறுநாள் பார்த்தா அது திருத்தப்பட்டிருக்கும். கந்தபுராணம் இல்லைன்னா முருகப்பெருமானுடைய வரலாறு தெரிந்திருக்காது. அருணகிரிநாதர் 16,000 பாட்டும் கிடைச்சிருந்தா அடடடடடா அது என்ன உலகமே வியந்திருக்கும். இன்னைக்கும் உலகம் வியக்குது. வாரியார் சுவாமிகள் 12 வயசுல 10,000 பாட்டு மனப்பாடம் பண்ணவர். அவர் தான் சொன்னார். அப்ப 9வது படிக்கிறேன், திருவண்ணாமலையிலே சமயப் பேரவை விழாவில் பேசுறார். ஒரு பாட்டை சொல்லிட்டு சொல்றார், திருப்புகழ் போல 7 14 லோகத்திலும் நூல் இல்லை. வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், கலாந்தம் அத்தனையும் இருக்க உள்ள. ஸ்ரீமதி அம்மா பாடுற மாதிரி சந்தத்தை பிரிச்சு தந்த தனன 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 தன தந்த தனன தனன, இந்த சந்தத்தை சொன்னாதான் அந்த பாட்டு வரும். சந்தத்தை நீங்க பிடிக்கலன்னா பாட்டை படிக்க முடியாது. நல்லவேளை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமான பாட்டை கத்துறாங்க. பல்ல உடைக்கிற பாட்டுலாங்கிறது உள்ள பல்ல உடைக்கிற பாட்டு. மச்சு மெச்சு மூத்திரம் இப்படிக்கு சூத்திரம், இக்கடத்தை மாற்றி அக்குடத்துள் ஆக்கும் இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே. எல்லாம் கொட்டி கிடக்கு. சரி, திருப்புகழில் அடியார்கள் ஞானசம்பந்தரை பேசுறார், சுந்தரரை பேசுறார். ஞானசம்பந்தரை முருகனாகவே பார்க்கிறார். 8000 சமணர்களை கழிவில் ஏற்றிய பெருமானே. இந்த நாயன்மார்களை எல்லாம் அடியாரா வச்சு போடுறார். கண்ணப்பரை சொல்றார். கண்ணப்ப எப்படிப்பட்டவன்? கண்ணையே கொடுத்தான். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் எண்ணப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி. ஆதிசங்கரர் சொல்றார் கண்ணப்பனை, வேடுவனை, மார்க்கா வர்த்தித பாதுகா பசுதேரம் கூச்சிய பூச்சாயத்தே கண்டு ஷாம்பு நிசேஷன புரரிபோர் திவ்யாபிஷேகாயத்தே கிஞ்சித் பசித்த மாம்சம். ஆதிசங்கரர் சொல்றார். யாரே? கண்ணப்பர். கண்ணப்பன் ஒரு வேடுவன். நல்லா தெரிஞ்சீங்க, அடியவர்கள் தான் உயர்ந்தவர்கள், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அதனாலே திருப்புகழிலே அடியாருடைய பெருமையெல்லாம் அற்புதமாக விளக்குகிறார் அருணகிரிநாதர். முடியார் பிறவி கடலில் புகார்.